ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு அருமையான நாட்டுக்கோழி கிரேவி வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நல்ல அடிகனமான பாத்திரத்தில் 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திட்டு 2-3 கிராம்பு, 2 பட்டை, ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு 2-3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வணங்கினதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளியை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழியை சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு மசாலா வணக்கி அரைக்கணும், அந்த டீட்டெயிலை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். மசாலாவை சேர்த்திட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்த போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மட்டும் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் வரமல்லித்தூள் எல்லாம் சேர்த்திட்டு நாட்டுக்கோழி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. அப்பப்போ நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் வெந்து வரும்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. ரொம்பவே டெம்டிங் டேஸ்டியான ஒரு நாட்டுக்கோழி கிரேவி ரெடி. சாப்பாடு டிஃபன் ரெண்டுத்துக்குள்ளேயுமே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.